என்னெல்லாம் இந்த ஆட்சியில் இருக்குன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ இந்த ஆட்சியில் என்னெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒருத்தர். யார் அவர்? என்ன ஆட்சியில் இல்லைன்னா நெகட்டிவாக இருக்குமேப்பா அப்படின்னு நீங்கள் சாக்காவாதீங்க. கண்டென்ட்டே வேறு. யார் இப்படி சொன்னது, என்ன சொல்லியிருக்காரு பார்த்துருவோம் வாங்க. தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர் தான். அவரே என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் ஆட்சியில் இருக்கிறதெல்லாம் பட்டியல் போடுறதெல்லாம் ஓல்ட் ஸ்டைல், இல்லாததை பட்டியல் போடுவேன் அப்படின்னு சொல்லி எங்கள் ஆட்சியில் இந்த மாதிரி பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சில பிரச்சனைகளை சொல்கிறார். உதாரணத்துக்கு மத ரீதியான மதக்கலவரங்கள் இல்லை, ஏற்றத்தாழ்வுகள் இல்லை, இந்த மாதிரி எங்கள் ஆட்சியில் பல விஷயங்கள் இல்லைங்கிற ஒரு மாதிரி ஒரு ஆட்சியை உருவாக்கி வச்சுருக்கோம், இதுதான் எங்களுடைய சாதனை அப்படின்னு புதுசாக பேசியிருக்காரு. எல்லாம் இருக்குது இது இருக்குது அது இருக்குது அப்படின்னு பேசி தான் கேட்டிருப்போம். இதெல்லாம் இல்லை அப்படின்னு வித்தியாசமாக பேசி பல பேரை கவர்ந்திருக்கிறார் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். திராவிட மாடல் ஆட்சியில் இதெல்லாம் இருக்குன்னு பட்டியல் போட்டிருக்கோம், சாதனை பட்டியலை போடுவோம். ஆனால் இப்போ நான் சொல்ல இருப்பது, ஆட்சியில் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் எதெல்லாம் இல்லைன்னு பட்டியல் போடணும்னா, வறுமை இல்லை, பட்டினிச்சாவு இல்லை, பணவீக்கம் இல்லை, பெரிய சாதி மோதல்கள் இல்லை, மத கலவரங்கள் இல்லை, வன்முறைகள் இல்லை, இப்படி சமூகத்தை பின்னோக்கி தள்ளக்கூடிய தீயவை இல்லை 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 என்ற சூழ்நிலை தான் இன்னைக்கு நம்ம உருவாக்கி இருக்கிறோம். அதுக்கடுத்துதான் அடுத்து என்ன சொல்றாருன்னா, இப்போ நாங்கள் 5வது வருஷத்தில் அடி எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு அடி எடுத்து வச்சாரா? இல்லை, வச்சிருக்காங்களா அந்த ஆட்சியில்? அந்த ஆட்சியில் அடி எடுத்து வச்சது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து என்ன சொல்கிறாருன்னா, இப்போ 4 வருஷத்தில் சிறப்பான திட்டங்களெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சே, அதுபோக இன்னும் இருக்கிற திட்டத்தில் இந்த 1 வருஷத்தில் சிறப்பாக செஞ்சிடுவோம், கூடவே அடுத்த 5 வருஷத்துக்கு நாங்கள் தான் வேலை பார்க்கணும், என்ன நாங்கள் ஜெயிப்போம்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல அப்படின்னு வரப்போகிற 2026 தேர்தலில் நாங்கள் தான் வின் பண்ண போகிறோம்னு கான்ஃபிடென்ட்டாக பேசியிருக்காரு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். 4 ஆண்டை முடித்து 5ஆம் ஆண்டு எடுத்து வைக்கிறோம். ஏற்கனவே நிறைவேற்றக்கூடிய திட்டங்கள் எல்லாம் மக்களிடத்தில் நன்றாக போய் சேர்ந்திருக்கிறது. இந்த ஓராண்டு காலத்தில் இன்னும் என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்றப் போகிறோம் என்பதை கடந்த நிதிநிலைக்கு தெரிவித்திருக்கிறோம். அதையெல்லாம் நிறைவேற்றப் போகிறோம். ஆக அந்த 5 ஆண்டையும் முடித்து அடுத்து நடைபெற இருக்கக்கூடிய 2026 தேர்தலில் நிச்சயமாக வெற்றி பெற்று திராவிட முன்னேற்றக் கழகம் 7வது முறையாக ஆட்சி அமைக்கும்.